வணக்கம். இப்போ விஷாலுக்கு அடித்த அந்த ஒரு வேகமாக வீசிய எதிர்காற்று இப்போ அவருக்கு சாதகமாக வீசத் தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய மகுடம் படம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அவர் ரொம்ப எதிர்பார்த்துருக்கிறார். ஆனால் நல்ல விலைக்கு தான் போயிருக்கு அந்த மகுடம் படம். ஆனால் சிலர் இங்கே உள்ளவர்கள் விஷாலுக்கு எதிராக சில செய்திகள் எல்லாம் இட்டுக்கட்டி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவர் வழங்க மாட்டார், அவர் படம் வராது, இந்த மாதிரி கடன் தொல்லையில் இருக்கார், லைக்காவுக்கு அவ்வளோ கொடுக்கணும், அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியே இந்த படமும் வராது அப்படிங்கிற மாதிரி தகவல்களை அவர் பொய்ச் செய்திகளை பரப்பி ஒரு மனுஷனை நோகடிக்கிறதுலேயே குறியாக இருந்தாங்க சில பேர். ஆனால் அதெல்லாம் உண்மை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆகஸ்ட் மாதம் 14 மகுடம் வருது. இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, நம்ம சூர்யா இருக்கார் இல்லையா, அவருடைய படம் விஸ்வநாதன் சன்ஸ், அந்த படம் அப்போ தான் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை கண்டு அவரும் பயப்படலை, அவரை கண்டு இவங்களும் பயப்படலை, 2 பேருமே பயப்படலை. 2 பேரை கண்டு ரசிகர்களும் பயப்படலை. 2 பேர் படமும் வந்தால் நல்ல படங்களை ஆதரிப்பார்கள்ங்கிற மனப்பான்மையோடு தான் ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க இவன் வந்தால் நான் இந்த படத்தை ஓட விட மாட்டோம், இவன் வந்தால் அந்த படத்தை ஓட விட மாட்டோங்கிற மனப்பான்மையில் இந்த 2 பேருடைய ரசிகர்கள் இல்லைங்கிறத நான் மனசில் வச்சுக்கோங்க. வேறு சில ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ விஜய் ரசிகர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆகாத ஆட்கள் யார் இருக்காங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இருக்கார். அவருடைய படம் வரும்போது அவருக்கு எகெயின்ஸ்டாக இவங்க கதையை கட்டி விடுவாங்க. அந்த படம் அந்த கதை நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, இதுக்கு ஓடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கட்டுக்கதைகளை இட்டு சொல்லுவதில் விஜய் ரசிகர்கள் முன்னணியில் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி இவங்க இல்லை இந்த ரசிகர்கள். ஆகவே இந்த ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினத்தன்று 2 படம் வருகிறது. நமக்கு தெரிந்த அளவில் இந்த 2 படம் வருது. மற்ற படங்கள் வந்தாலும் நம்ம ஆதரிக்க மாட்டோமா என்ன? சரி, இப்போ டாடா இயக்குனர் இந்த கணேஷ் கே பாபுன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் ஒரு டைரக்ஷனில் நம்ம ரவி மோகன் அவர் ஒரு படம் நடிச்சிட்ருக்காரு, கராத்தே பாபுங்கிற படம். அதில் நம்ம எக்ஸ்டிஐஜி அவருடைய சங்கர் ஜிலால் அவருடைய தான் அதில் எனக்கு நடிச்சிருக்காங்க, ஹீரோயினாக தௌத்தி ஜிவால்னு அவங்க பேர். மற்றும் இந்த படத்தில் நாசர், ரவிக்குமார், இன்னும் மற்ற ஆட்கள்லாம் நடிச்சிருக்காங்க. சாம் சிஎஸ் தான் அதுக்கு மியூசிக். இப்போ இதில் என்ன எதுக்காக பிரச்சனைன்னு சொல்கிறேன்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் படம். இந்த பொலிட்டிக்கல் படம் முழுக்க பொலிட்டிக்கல் படம். சட்டர், செம சட்டர். இப்போ ராஜாதி ராஜான்னு ஒரு பாட்டு வந்தது, அது இப்போ பெரிய ஹிட் அடிச்சது. அது இந்த ஸ்க்ரீன் சீன்ஸ் அவங்க தான் தயாரிக்கிறாங்க இந்த படத்தை. இப்போ என்ன அதில் பிரச்சனைன்னா, ஆகஸ்ட் 28 வர்றதாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் நம்ம டாடா இயக்குனர். அந்த ப்ரொடியூசர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். இப்போ அதில் கொஞ்சம் பின்வாங்குவாங்க போல இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த கன்னட நடிகர் யாஸ் இருக்கார்ல, அவர் நடித்த அந்த டாக்ஸின்ங்கிற படம், டாக்ஸி, அது அந்த படம் டாக்ஸி இல்லை, டாக்ஸின், அந்த படம் ரிலீஸ் ஆகுது. டாக்ஸின் இல்லை, டாக்ஸிக், அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு டாக்ஸிக்னு உங்களுக்கு அர்த்தம் தெரியும். வித்தியாசமான படம். அது கன்னடத்தில் தான் மூலம், அதனுடைய ஒரிஜினல். மற்றும் தமிழ், தெலுங்கு இதிலெல்லாம் டப் பண்ணி போடுவாங்க. யாஷ் படத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு வித வரவேற்பு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட தியேட்டர்கள், சென்டர்கள் எல்லாம் அந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். அதை யாரும் மறுப்பதற்கில்லை. கன்னட படமாக இருந்தாலும் யாரும் மறுப்பதற்கில்லை, பார்ப்பாங்க. ஏன்னா தமிழ்நாடு சிறப்பு பிரதிநிதியாக கன்னடத்தை சேர்ந்த ஒருத்தரை வச்சுக்கிட்டு இருக்கோம். காவிரி தண்ணீரை தரமாட்டேன்னு சொல்கிறான். அந்த மாநிலத்தினுடைய பிறந்த ஆள் கன்னடரை நம்ம தமிழக பிரதிநிதியாக இங்கே ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ மிகப்பெரிய பரந்த மனப்பான்மை நமக்கு. அப்படிப்பட்டவங்க யாஸ் படத்தை வரவேற்க மாட்டோமா என்ன? ஆகையினால் யாஸ் படம் வரும்போது நம்ம படத்தை வெளியிட வேண்டாம். இந்த படம் கராத்தே பாபு கொஞ்சம் தள்ளி வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு படக்குழு வந்திருக்காங்களாம். சரி, அப்போ எப்போ தான் வெளியிடுவீங்கன்னா, அக்டோபர் மாதம் வெளியிட்டுக்கலாம். அக்டோபர் மாதம் முன்னால் வெளியிட்டோம்னா அக்டோபர் இடையில் 14 15 ஜெயிலர் 2 வரும். அது வரைக்கும் நம்ம படத்தை ஓட்டிக்கலாம்ல.
அப்படின்னு கராத்தே பாபு பட தயாரிப்பாளர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வருது. அது கன்ஃபார்மாக இல்லையா அப்படிங்கிறத அவங்க தரப்பில் தான் சொல்லணும். இன்னொன்று, இது ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம். இப்போ டெல்லிக்கு எதிராக, அதாவது கல்வி அமைச்சகத்துக்கு எதிராக, நீட்டுக்கு எதிராக மாணவர்கள், ஜென்சி மாணவர்கள், கரப்பான்பூச்சி அந்த இயக்கத்தைச் சேர்ந்த ஜனதா கட்சியைச் சேர்ந்த மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். பயங்கரமான எதிர்த்தாக்குதல்களை ஆளுங்கட்சி கட்டவிழ்த்து விட்டது. மாணவர்களுடைய மண்டைகள் பிளக்கப்பட்டன, முகங்கள் சிதைக்கப்பட்டன, முதுகுகள் பிளக்கப்பட்டனன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வன்முறை தலை தூக்கியது. ஆனால் இதையெல்லாம் மற்ற மாநிலத்து மாணவர்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் தோன்றுச்சு. தமிழ்நாட்டில் சிபிஐ ஆஃபீஸுக்கு முன்னால் மாணவர்கள் ஒன்று கூடி தங்கள் போராட்டத்தை வலுப்படுத்த ஆரம்பித்தாங்க. இதை பார்த்து ஆந்திரா மற்றும் அந்த மாநிலங்கள் எல்லாம் இந்த போராட்டம் பரவத் தொடங்கிடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் மத்திய பிஜேபி அரசுக்கு வந்தது. அதன் விளைவாக அந்த கல்வி மந்திரியை தூக்கிட்டார். அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். எல்லாம் அடங்கி போச்சு. ஆனால் இந்த கங்கனா ரணாவத் என்கின்ற பாஜக எம்பி நடிகை அவங்க மாத்திரம் அடங்கலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஜென்சி மாணவர்களை பார்த்து கட்டர் ஜெனரேஷன் சொன்னாங்க. கட்டர்னால் உங்களுக்கு ஆங்கிலத்தில் என்னன்னு தெரியும், சாக்கடை. இவர்களெல்லாம் சாக்கடை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை நாக்கில் நரம்பு இல்லாமல் அள்ளி தெளித்தாங்க. அப்போ தான் மேலிடம் வந்து தன்னை பாராட்டு முறை என்ன இருக்கலாம், இந்த மாதிரி திட்டினா அவங்களுக்கு மதிப்பு கூடும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கட்டாயம் மற்ற மாணவர்கள் சமுதாயத்தில் இந்த இதுக்கு கடுமையான ஒரு எதிர்விளைவு ஏற்பட்டது. பாலிவுட் நடிகர்களே இதை விரும்பலை, இந்த மாதிரி சொல்கிறத விரும்பலை. சோனு சூட் அவங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல நடிகர். இது அந்த அம்மாவுக்கு அவமானம். இது அவங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு பெருத்த அவமானம். இந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது. நம்மை போன்ற நடிகர்களை உருவாக்குவதும் அவர்களை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வதும் அந்த மாணவர்கள் தான், அந்த இளைய சமுதாயம்தான். அவங்கள பார்த்து சாக்கடை சமுதாயம் அப்படின்னு சொன்னால் இது நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சுருக்காரு சோனு சூட். சரி, அடுத்து இன்னொன்று. இப்போ தமிழ் சினிமா வந்து சிறந்த கலைஞர்களை உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய கலைக்கூடம், கலை உலகத்தினுடைய தமிழ் சினிமாவினுடைய கலை உலகத்தின் பிறப்பிடம். தமிழ் சினிமா மிக உயர்வாக வளர்வதற்கு உதவிய இயக்குனர்கள், டைரக்டர்கள், நடிகர்கள் எல்லாமே இங்கே தமிழ் சினிமாவிலேருந்து தான் மற்ற இடத்துக்கு போனாங்க, மற்ற மாநிலங்களுக்கு விரிவுபடுத்தினாங்க. இப்போ உதாரணமாக பியு சின்னப்பா, அதுக்கப்புறம் எம்கே தியாகராஜ பாகவதர், பியு சின்னப்பா மிகப்பெரிய சாதனை. எம்கே தியாகராஜ பாகவதர் தங்கத்தாம்பாளத்தில் தான் சாப்பிட்டாரு. கடைசியில் அவர் சாகும்போது வேறு விதமாக செத்தார். பிணத்தை தூக்கி போடக்கூட ஆள் இல்லை. எம்ஏ வேணு தான் தயாரிப்பாளர், எம்ஏ வேணு தான் உதவி செஞ்சார். அவர் அந்த மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ்ந்தவர். ஏலிசை மன்னர்னு அவருக்கு பேர். அற்புதமான பாடகர். தியாகராஜ பாகவதர் வந்தார்னா அந்த ஊரே அந்த திரண்டு நின்று வரவேற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரயில் நிலையமே திண்டாடி போச்சுன்னு கூட சொல்லுவாங்க. அவர் பியு சின்னப்பா. இவங்களுக்கு அடுத்து மிகப்பெரிய அளவில் வந்தது யாருன்னு சொன்னால் எம்ஜி ராமச்சந்திரன், மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன், அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இவங்க அந்த கட்டத்தில் வந்தாங்க. இவர்களுடைய கட்டத்தை தொடர்ந்து இந்த எம்ஜிஆர் தொடங்கி நம்ம விஜயினுடைய முடிவு காலம் வரைக்கும், அதாவது அவர் கலை உலகத்தை விட்டு முற்று பெற்று விட்டேன்னு சொல்கிற அந்த இதுக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் இடைப்பட்ட இந்த சினிமா உலகத்தில் வாழ்ந்தவர்கள் அனைவருமே பொற்கால இயக்குனர், பொற்கால கலைஞர்கள்னு நம்ம சொல்லலாம். அவர்களுடைய காலத்தை தான் பொற்காலம்னு சொல்லலாம். அந்த மாதிரி படங்கள் வந்தன, அந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்கள் வெளிவந்தன. சூர்யா, கார்த்திக், முத்துராமன் கார்த்திக், நம்ம ஜெய்சங்கர்,
இன்னும் பல நிறைய பெரிய நடிகர்கள்லாம் அந்த பட்டியலில் வந்தாங்க. கார்த்தி அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் வந்தாங்க. விக்ரம் இதெல்லாம் வந்தாங்க. இப்போ ஒரு சாதனை பண்ணார். எம்ஜிஆர் வந்து முதல்வர் ஆனார். அடுத்து அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், அந்த திராவிட இயக்கம்தான் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. திரையுலகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆட்சியில் அமரலாம் அப்படிங்கிற ஒரு வழியை வகுத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் தான். இதை யாரையும் மறக்க முடியாது. இப்போ எம்ஜிஆர் வந்தார், கலைஞர் வந்தார், மு.க. ஸ்டாலின் வந்தார். இப்படி வந்ததுக்கப்புறம் அடுத்து இப்போ வந்திருப்பது வந்து திரையுலகத்தைச் சேர்ந்த முன்னணி கதாநாயகர்களில் ஒருவராக இருந்த விஜய், ஜோசப் விஜய். இப்போ இவங்க காலத்தோட அந்த ஒரு பொற்கால கட்டம் முடியுதுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பில்லர்ஸ் யார் இருக்கா? சிவகார்த்திகேயன், தனுஷ், விஜய் சேதுபதி, சிம்பு, பிரதீப் ரங்கநாதன், இவங்கெல்லாம் பில்லர்ஸ்னு சொல்லலாம். விக்ரமாக நீங்கள் அந்த பொற்காலத்தோடு சேர்த்துட்டேன். விக்ரம் பிள்ளையே இந்த பட்டியலில் சேர்க்க முடியுமாங்கிறது தெரியலை. அவர் நடித்த படம் எதுவுமே பிரமாதமாக ஓடலை. அதற்கிடையில் இந்த கவின்கிறவரை ஒருத்தரை உள்ளே இழுக்கிறாங்க. இவரும் அந்த நெக்ஸ்ட் பில்லர்ஸில் இவரும் இருக்கார். அடுத்த தலைமுறைக்கு இந்த புதிய சினிமாவை கொண்டு செல்வதற்குரிய கலைஞர்கள் இவர்கள்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு செயல்பட்டுக்கிட்டு வருது தமிழ் சினிமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக பொய்யாங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அவர்கள் நடிக்கும் படங்கள், அந்த படங்களில் சொல்லப்படும் கருத்துக்கள், இதை வச்சு தான் நம்ம தீர்மானிக்க முடியும். பராசக்தியில் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு கருத்துக்களை கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்தார். அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது தெரியுமா? அதுக்கப்புறம் தான் அண்ணா சொன்னார், எம்ஜி ராமச்சந்திரா சென்சார் இல்லாமல் ஒரு 4 படம் உன்னை வச்சு எடுத்தேன்னா நான் திராவிட நாடு வாங்கிடுவேன் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். அந்த அளவுக்கு வலிமையான சாதனம் சினிமா. இந்த சினிமாவை முன்னெடுத்து செல்வதற்கு இப்போ கடைசி கட்டத்தில் இருக்கிறது யாருன்னு சொன்னால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கலையுலக வேந்தர் கமல்ஹாசனும் தான் இருக்காங்க. இவங்க 2 பேருமே சாதிக்காத சாதனை கிடையாது. அவர் ஒரு வகையில் சாதனை புரிச்சார்னா இவர் இன்னொரு வகையில் சாதனை புரிச்சார். கமலுடைய சாதனையை இந்தியாவே இல்லை உலகமே பாராட்டுது. முன்னெடுத்து சென்றவர், பழைய தமிழ் சினிமாவை முன்னெடுத்து சென்ற முக்கியமான பைலட்டுகளில் அவர் ஒருத்தர் அப்படின்னு புகழ்றோம் இல்லையா? அது காரணம் இருக்குது. ஆனால் இவர்கள் முன்னெடுத்து சென்ற அந்த பணியை இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ ஒரு சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு, விஜய் சேதுபதி அப்படின்லாம் சொன்னேன்ல, இந்த பட்டியல்காரர்கள் பின்னெடுத்து செல்வார்களா? அதை அவர்கள் பின்வழி, அதாவது கமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வழியை பின்பற்றி செல்வார்களா? புதுமையை படைப்பார்களா? அப்படிங்கிறது தான் இனிமேல் எதிர்வரும் சினிமாவினுடைய வளமான எதிர்காலத்துக்கு ஒரு முக்கிய புள்ளியாக அமையும்னு சொல்லிட்டு நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.